முதல்ல ஒரு நெட்டி வந்து சாணம் வந்து போட்டுக்கணும். இந்த 10 புதர்கள் மாதிரி அப்படியே இடங்கள்லாம் தெரியும். இடங்கள் பூராகவும் அப்படியே கல்லுகள். உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோட சந்திக்கிறோம். யாழ்ப்பாணத்தினுடைய இருக்கின்ற முக்கியமான தீவில் நெடுந்தீவில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இந்த நெடுந்தீவு தொடர்பான காணொலிகளின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் காணொலியில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லலாம். நெடுந்தீவுக்கே தனித்துவமான ஒரு விஷயம்னு சொன்னால் இந்த குதிரைகளையும் சொல்லலாம். இந்த இடத்துல குதிரைகள் எப்படி வந்தது என்றதுக்காக நிறைய வரலாறுகள் எல்லாம் வந்திருக்குது. இன்று வரைக்கும் இந்த குதிரைகள் இந்த இடங்கள் பூராகவும் பறந்து அப்படியே குட்டிகள் எல்லாம் போட்டு நிறைய குதிரைகள் வந்துருக்கு. ஒரு சில பேர் வீடுகளில் பல தேவைகளுக்காக குதிரைகளை வளர்த்தாலும் கூட இந்த இடத்துல காட்டு குதிரைகள் நிறைய வந்து நிற்குது. அவைகள் வந்து அதிகமாக நிற்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமான இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பூராகவும் இருக்கிறது குதிரைகள சாணங்கள்லாம் இந்த இடம் ஃபுல்லாகவும் இருக்குது. அதோட ஏன் இங்கே இந்த இடத்துல குதிரைகள் அதிகமாக வருது, என்ன விஷயம் இங்கே இருக்குன்றது தொடர்பாகவும் இங்கே இருக்கின்ற குதிரைகளை நாங்கள் உங்களுக்கிட்ட கொண்டு எல்லாம் வந்து காட்ட போகிறோம். இந்த காணொலி சுவாரஸ்யமாக காணொலியாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். தொடர்ச்சியாக காணொலிக்குள்ளே போவோம். நெடுந்தீவில் குதிரைகள் வந்து அதிகமாக நிற்கிற இடத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய துறை வீதியில் வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு போட் போட்டிருப்பீங்க, காட்டு குதிரைகள் நிற்கிற இடம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டை பார்த்து நீங்கள் போகலாம். அது வந்து சுற்றுலா பயணிகளுக்கும் இலகுவாக இருக்கும் இந்த ரோட்டை கண்டுபிடிச்சி போகிறதுக்கு. இப்போ நாங்கள் இந்த வீதிகளால் போய்க்கல இந்த நெடுந்தீவில் இருக்கிற வீடுகளையும் அந்த ஒழுங்குகளையும் அப்படியே பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நெடுந்தீவு குதிரைகள் அப்படின்னு சொல்லிக்கல எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்கும். முக்கியமாக வந்து இந்த தனித்தீவில், அதுவும் யாழ்ப்பாணத்தில், அதோட இலங்கையிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல இவ்வளவு குதிரைகள் எப்படி வந்ததுன்னு சொல்லி, முக்கியமாக இப்போ இருக்கின்ற குதிரைகள் எல்லாம் வந்து ஐரோப்பியர் ஆட்சி காலத்தில் ஒரு அடையாளமாக இந்த இடத்துல இன்று வரைக்கும் இருந்தாலும் கூட காலனித்துவவாதிகளுடைய ஆட்சிக்கு இந்த நெடுந்தீவு வாரத்துக்கு முதலே இந்த இடத்துல வந்து முக்கியமாக இந்த வர்த்தக தொடர்புகள் மூலம் இந்த இடங்களுக்கு வந்த அரபியர் மூலமாக ஆரம்பத்தில் குதிரைகள் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லினோம். ஆனால் இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு போர்த்துகீசர் உள்ளாந்தர் காலத்தில் இந்த இடங்களில் குதிரைகளை வந்து சிறப்பாக வந்து வளர்த்து பல்வேறு தேவைகளுக்காகவும் பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். போர்த்துகீசர் காலங்களில் இந்த இடங்களில் குதிரைகள் வளர்த்ததுக்கு ஒரு சில சான்றுகள் இருந்தாலும் கூட ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்தினால் இந்த இடங்களில் குதிரைகளை சிறப்பாக வந்து வளர்த்திருக்கணும். அதோட அந்த குதிரைகளை வச்சு போக்குவரத்து, அது மட்டும் இல்லாமல் வர்த்தக நோக்கங்களுக்காகவும் அந்த குதிரைகளை பயன்படுத்தியிருக்கணும். அதுக்கு பிறகு வந்து ஆங்கிலேயர்களும் இந்த இடங்களில் குதிரைகளை சிறப்பாக வளர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லினோம். அதோட இந்த குதிரைகள் என்ற வளர்ப்பு அவருடைய காலத்துக்கு பிறகும் இந்த குதிரை வளர்ப்பு இந்த இடத்துலேருந்து அழிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி தான் சொல்லலாம். அதோட ஒரு சில மக்கள் தங்களுடைய ஒரு சில தேவைகளுக்காக குதிரைகளை இந்த வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்தாலும் கூட அதிகளவான குதிரைகளை நாங்கள் இப்படியான காட்டு பிரதேசங்கள் இந்த சமவெளிகளில் போய்த்தான் டெக்கெட் நெடுந்தீவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே நாங்கள் குதிரைகளை நோக்கி போய்கொண்டிருக்கையில் இந்த இடத்துல நிலப்பரப்பு எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதோட இந்த இடத்துல அதிகளமான இந்த நீர் குட்டைகள், அதாவது சின்ன சின்ன குட்டைகளுக்குள்ள வந்து தண்ணி நிற்கிறதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் குதிரைகள் தண்ணிகள் வந்து குடிப்பினோம்னு சொல்லி. ஆனால் நாங்கள் இன்னும் தொங்கலுக்கு போனால் தான் நிறைய குதிரைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் போகின்ற இந்த வீதிகள் எல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த காலம் சரியான வெயில் என்ற வழியாக குதிரைகளை நீங்கள் பார்க்க இங்கே நெடுந்தீவுக்கு வந்து போவீங்களா இருந்தால் முக்கியமாக காலமே நீங்கள் போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதோட அது மட்டும் இல்லை, இல்லாட்டி பின்னேரங்களில் நிறைய குதிரைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த டைமுகளில் வந்து குதிரைகள் இந்த இடங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக நிறையவே கூட்டமாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நாங்கள் இப்போ போகிறது மதிய நேரம். ஆனால் இருந்தாலும் கூட குதிரையை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் போய்கொண்டிருக்கோம். வாங்க நாங்கள் காட்டக்கூடிய குதிரைகளை வந்து உங்களுக்கு காட்டுவோம். இந்த நிலப்பரப்பை பொறுத்தவரையில் குதிரைகள் மட்டுமில்லை, ஒரு சில பறவைகளும் வந்து இந்த இடங்களில் போட்டு வைக்கிறோம். நான் நினைக்கிறேன் அதுகள் முக்கியமான பறவைகள் போடாக்க, அப்போ அதுகளை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்காக தான் அவைகள் வந்து போட்டுகளையும் வந்து போட்டுருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த வந்த இடத்த பாருங்கள் எப்படி வந்து ஒரு பரந்த வெளியாக இருக்குன்னு சொல்லி. இங்கே இந்த இடத்துல குதிரை ஒன்று நிற்கிறத கண்டுட்டோம். ஓகே, இப்போ தான் ஒரு நம்பிக்கை வருது குதிரையை வந்து நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் உங்களுக்கு சாதாரணமாக காட்டிக்கொண்டு போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நிலப்பரப்புகளும் அவனுடைய தன்மைகளும் தான் இந்த இடத்துல குதிரைகள் வந்து அதிக அளவாக வளர்கிறதுக்கும் இனப்பெருக்கங்கள் செஞ்சு இந்த வரைக்கும் நிலைச்சு நிற்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணின்னு சொல்லலாம். அதோட இந்த இடத்துல 1500க்கும் மேற்பட்ட குதிரைகள் நிற்குதுன்னு சொல்லிடும். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு எத்தனை பார்க்கலாமோ தெரியல. சரி வாங்க அப்படியே போ. இந்த இடம் அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஃபுல்லாக வந்து சமதரையாக நீண்ட தூரத்துக்கு வந்து பறந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தினுடைய அமைப்புகள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதோட இந்த நெடுந்தீவுக்கு உரிய இந்த கல்லுகள் எல்லா இடமுமே அப்படியே பறந்து எரிஞ்சு கிடக்குது. இந்த இடங்கள் பூராகவும் அப்படியே கல்லுகள் 5 பேர் எவ்வளவு கல்லுகள் ஒரு இடம் அப்படியே பறந்து போய் வந்து கிடக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்க்கின்ற இந்த சாணங்கள்லாம் வந்து குதிரைன்ற சாணங்கள். நினைக்கிறேன் சாணங்கள்லாம் போட்டு இந்த இடத்துல அப்படியே முழுதாக சாணங்களாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே குதிரைன்ற சாணம் தான். இப்போ அதில் ஒரு ஆள் போகிறார், போய் குதிரையை கிளக்க போகிறார், இல்லை நாங்கள் ஓடி போவோமா?
ஏன் நாங்கள் ஓடி போகிறோம்னு சொன்னால் ஓடி போனால் தான் குதிரைகளை நாங்கள் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். ஏன்னா ஆக்களை கண்டாலே குதிரைகள்லாம் வந்து ஓடி ஓடி அந்த பத்தியலுக்கு எல்லாம் வந்து ஒளிஞ்சிடுவினோம். அதால் தான் ஓடி வந்து நாங்கள் இப்படி ஓடி வந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு நீர்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த இடங்களை நாங்கள் வரையக்கிலேயே நிறைய குதிரைகள் நின்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் வந்தோன்னு நாங்கள் ஓடிட்டோம். ஒரு சில பேர் இப்போவும் ஓடிக்கொண்டிருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட எங்களோட வந்த ஒரு ஆள் இந்த விடுதலைன்னு சொல்லி குதிரை பின்னால் வந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் நான் வந்து இன்னும் போயில கிட்டே போயிட்டு உங்களுக்கு சூம் பண்ணி தான் காட்டுறேன். நான் இருந்தாலும் கூட கிட்டே போயிட்டு பாப்பேன். ஏன்டா அந்த காடுகள் பத்தியலுக்குள்ள போச்சுட்டோம்னு சொல்லிச்சுன்னா கஷ்டம். ஏன்டா குதிரை ஓடுற வேகத்துக்கு நாங்கள் ஓடையிலும் போதடியலை. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு கொஞ்சம் தூரம் கிட்ட வந்து உங்களுக்கு சூம் பண்ணி காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் இதில் எத்தனை குதிரைகள் வந்து போயினோம்னு சொல்லி. இந்த குதிரைகளை பார்க்கல உயரத்தில் வந்து கொஞ்சம் சின்னனாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரிஜினல் குதிரை இல்லாட்டி அரேபியன் குதிரைன்னு சொல்லுவோம் தானே, அதெல்லாம் சரியான உயரமாக இருக்கும். ஆனால் இதுகள் வந்து சின்ன சின்ன குதிரையில் தான் இருக்கணும். இப்போ வந்து ஆக்கள் ஓடிட்டு இந்த காட்டுக்குள்ளே. ஆனால் நாங்கள் இனி வேறு குதிரை கூட்டங்களை தேடி போவோம். இல்லை நீங்கள் பார்த்த குதிரைகள்லாம் உயரம் குறைவுன்னு சொல்லி சொன்னோம் தானே, அந்த குதிரைகள் எல்லாம் முதல் ஆரம்பத்தில் உங்கள் அரேபியா பாரசீகம் அப்படியான இடங்களில் இருந்து கொண்டு வரைக்கல உயரமான குதிரைகளாக தான் நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் இந்த நிலத்தோட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் மாற்றப்படைஞ்சு இப்போ இப்படியான ஒரு சின்ன சின்ன குதிரைகளாக வந்து வந்துட்டேன். அதோட இந்த குதிரை இனத்தை போனிஸ் என்ற ஒரு இனம் என்று சொல்லினோம். இப்படியே வாங்க காட்டுக்களால் போவோம். இப்படி நாங்கள் குதிரையை பார்க்க போகிறதுக்கு இப்படியே காட்டு பகுதிகளால் பதுங்கி போகிறோம். ஏன்டா ஆக்களை கொண்டோன்னா ஆக்கள் எல்லாமே பாஞ்சு ஓடினோம். குதிரை சும்மா வேகமாக ஓடும். அதன் ஓட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஈடு கொடுக்கவே இல்லாது. இப்போ அதால் மெல்லமாக பதுங்கி போகிறோம். அங்கே நிறைய பேர் நிற்கணும்னு சொல்லிப்பா. இந்த இடங்கள் அப்படி நிறைய குதிரைகள் இருக்கணும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு தொலைவான இடத்துல ஆக்கள் நிற்கணும். ஆனால் இருந்தாலும் பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க அப்படி இப்படியான ஒரு சில இடங்கள், அதுவும் இந்த மரங்கள் அதுகள் நிறைஞ்ச அந்த நடுப்பகுதிகளில் நிறைய சாணங்களை வந்து பார்க்கலாம் குதிரைகள். ஆனால் அப்படியான அந்த இடங்களில் தான் ஆக்கள் இரவுகளில் வந்து கூட்டமாக வந்து தங்கி நிப்பினம் போடாக்க. ஆனால் இப்போ ஆக்களை அந்த இடத்துல காணலை. ஆனால் இரவு நேரங்களில் இந்த பகுதிகளுக்கு நாங்கள் இப்போ முதல் காட்டின அந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்தால் நிறைய குதிரைகள் வந்து நிப்பினம் போடாது. இப்போ நாங்கள் தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஆக்களை கண்டோடனே குதிரைகள் எல்லாம் வந்து இந்த வெளியான இடங்களுக்கு இல்லாமல் இப்படி எங்களுக்கு இந்த 10 குதிரைகள் மாதிரி அப்படியான இடங்கள்லாம் தெரியணும். ஆனால் இருந்தாலும் ஆக்கள் கூட்டமாக தான் தெரியணும். தனித்தனியாக குதிரைகள் வந்து நிற்கிறது இந்த இடத்துல குறைவாக இருக்குது. எல்லாம் வந்து காட்டு குதிரைகளானே. இப்போ ஆக்களை கண்டோன்னு எல்லாம் பயந்து ஆக்கள் ஓடினோம். இப்போ அதால் நாங்களும் ஆக்களை விடாமல் ஒரு மாதிரி பதுங்கி அப்படியே நிறைய குதிரை இருக்கிற இடத்த காடு பண்ணுறதுக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். வந்தோம் நிறைய குதிரைகள் இருந்து இதுக்கால காட்டுக்கால பதுங்கி இதில் 2 குதிரையை கண்டோம். இதுக்குள்ளே பாருங்க 2 பேர் ஆக்களை பார்த்தோன்னு எப்படியும் ஓட வலிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்களை கண்டோடனே எங்களுக்கு எதிர்பக்கமாக குதிரைகள் வந்து ஓடுறதாக ஆக்களை பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பார்த்து கொண்டிருக்கிறேன். பாப்போம் ஓடினமா இல்லை இல்லையாண்டு. நாங்களும் ஓட ஆக்களும் ஓடி இந்த இடத்துல எல்லாம் இப்போ தான் ஆக்கள் புதுசாக சாணம் வந்து போட்டிருக்கிறோம். இந்த இடத்தால் ஆக்கள் ஓடி போய் ஒரு அந்த தொங்கலுக்குள்ள வந்து ஆக்கள் நிற்கிற நிறைய பேர். அப்படி நாங்கள் போயிட்டு அந்த தொங்கலை நிற்கிற ஆக்களை போயிட்டு பார்ப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் பேர் நின்று மேய்ஞ்சி கொண்டு வைக்கணும். நான் போகிறத கண்டா எப்படியும் ஆக்கள் அங்கால ஓடத்தான் பார்ப்பேன் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நானும் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி கொண்டு மெதுவாக இந்த இடத்துல நோக்கி போய் கொண்டிருக்கேன். பாப்போம் இன்னும் அவ்வளோ தூரம் இந்த குதிரையில கிட்ட போகக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி. இப்போ ஆக்கள் வந்து எங்களை பார்த்து கொண்டு வைக்கணும். வேண்டாம் யார் வந்தாலும் உடனே ஓடுவையில் ஆக்கள் பார்க்கணும் நாங்கள் கிட்ட வாரமாக இல்லையான்னு பார்த்து தான் ஆக்களும் ஓடுறதுக்கு வந்து ரெடியாகி கொண்டு வைக்கணும். இப்போ இந்த நெடுந்தீவில் இவ்வளோ நிறைய குதிரைகள் இருக்குது தானே, இதுக்கு நாங்கள் ஒரு குட்டியை கொண்டே வீட்டை வளர்க்கலாம்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஏன்டா இந்த இடத்துல இருந்து குதிரைகளை வேறு இடங்களுக்கு கொண்டு போகிறது வந்து முற்றுமுழுதாக வந்து தடை செய்யப்பட்டிருக்குன்னு தான் சொல்லினோம். அதெல்லாம் நாங்கள் வந்து கொண்டு போயிடலாம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான குதிரைகளாக இருக்குது ஒவ்வொன்றும். அதோட ஒரு சில பேர் குட்டித்தாச்சி குதிரையில் நல்ல பெரிய வயதுகளோடைய மாக்கள் தெரியணும். பாருங்கள் இவர் வந்து கூட்டத்தில் தலைவன் போடாது வடியாக பார்க்குறார். எல்லாரையும் முன்னுக்கு அணி போட்டு என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ அவரும் வந்து உள்ளே போகிறார். இனி ஆக்களை கலைச்சி வேலை இல்லை. இனி மற்ற இடங்களில் போயிட்டு பார்ப்போம்.
பாருங்க ஆக்கள். அதில் ஒரு குதிரை இல்லை, சரியான பெரிய குதிரையாக இருக்குது. அவர் தான் கூட்டத்தில் செலவன் போடாது வழியாக பார்க்குறேன் 6 ஆக்கள் புதுசாக வந்திருக்கிறேன்னு சொல்லி. இப்படி நீங்களும் வந்து கஷ்டப்பட்டு இந்த வெயில்களுக்குள்ள இந்த குதிரையை வந்து பார்த்த அனுபவங்கள் இருந்தால் நீங்களும் வந்து மறக்காம வந்து கொமெண்டில் வந்து பதிவு செய்யலாம். ஆனால் எப்படி வெயிலாக இருந்தாலும் ஆனால் எப்படி வந்து இந்த காட்டுப்பகுதிகள் இந்த சமவெளிகளுக்கு வந்து குதிரையில் தேடி போய் பார்க்குறன்றது உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது. ஓடி போக முடியாது. ஓ ஓடியா ஓடியா. ஆமாம், என்ன ஓட்டம் ஓடுது. இந்த இடத்துல வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து இப்போ குதிரையை வந்து பார்க்குறதுக்கு ஆக்கள் வந்து நிற்கிறேன். அதோட இவையில் வந்து ஆக்கள் கொண்டு வந்து ஆக்களை காட்டுறதுக்காக ஆட்டோவில் அதுகள் எல்லாம் வந்து நிற்கிறேன் பாரு. இப்போ அப்படி அங்கே சுற்றி நாங்கள் முதல்ல உங்களை காட்டினேன் அந்த நீர்நிலை ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ள வந்து வந்துட்டோம். இந்த இடத்துல இப்போ ஆக்கள் அப்படியே சுற்றி கொண்டு வந்து திருப்பி தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு சில குதிரைகள் உள்ளுக்கே இறங்கி நிற்கணும். அவையிலும் நாங்களும் இப்போ தூரத்தில் நிற்கிறோம், ஜூம் பண்ணி தான் காட்டுறோம். ஆனால் இருந்தாலும் கூட ஆக்கள் எங்களை தூரத்தில் கண்டுட்டு அவையிலும் வந்து ஓடுறதுக்கு ரெடியாகி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். சரி, ஏதோ காட்டக்கூடியதாக காட்டியிருக்கிறோம். வேறு உங்கள் ஆக்கள் எப்படி போய்கொண்டிருக்கணும் வண்டி லைனுக்கு. இதே மாதிரி நிறைய கூட்டமாக ஆக்கள் வந்து நிற்பினோம். இந்த இடங்களில் குதிரை பார்க்க வரேன்னு சொல்லிச்சுன்னா அதிகமாக நாங்கள் கிட்ட போய் பார்க்குறதுன்றது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயம். ஏன்டா எங்களை கண்டோனிய குதிரையெல்லாம் வந்து ஓடிடுமா. இருந்தாலும் கூட ஒரு 100 மீட்டர் அப்படியான டிஸ்டன்ஸில் இருந்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நின்று பார்க்கலாம். கிட்ட போய்க்கில் ஓடுது. அதோட நாங்கள் இந்த இடங்களில் இந்த குதிரையில் ஓடி கலைச்சி விட்டோம்னு சொல்லி சொன்னால் இனி ஆக்கள் கொஞ்ச நேரத்துக்கு இந்த பகுதிகளுக்கு வர மாட்டேன். பிற ஆக்கள் நடமாட்டங்கள் குறைஞ்ச பிறகு தான் இப்படியான இடங்களில், அதோட இந்த முக்கியமாக இந்த இது தண்ணி நீர்த்தகங்கள் இருக்குது தானே, அந்த இடங்களில் ஆக்கள் தண்ணியை குடிக்கிறதுக்கு வந்து வருகிறோம். அவரோட நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குறது தானே. இப்போ அவர்களுக்கு இந்த பகுதிகளில் கிட்ட இந்த வீதி ஓரங்களில் குதிரையில் நிற்கிறத பார்க்குறது வந்து ஈஸி. நாங்கள் இப்படி இருக்கிற இடங்களில் குதிரையில் இப்படி கலைச்சி விடணும்னு சொல்லி அதில் தொங்கலுக்கு போச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவைகளுக்கும் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் நாங்களும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் இந்த இடத்துல குதிரைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, எங்களால் காட்டக்கூடிய குதிரைகளை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம்.